சினிமாலையும் காப்பி பேஸ்ட், அரசியலிலும் காப்பி பேஸ்ட். நீங்க ஒரிஜினல் அங்கிள்? விஜயை பங்கம் செய்த அதிமுக. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு குறுகிய காலமே உள்ளது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும், ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் சேலத்தில் திமுக மற்றும் அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த நிலையில் விஜய்க்கு அதிமுக அளித்துள்ள பதில், சினிமாவிலும் அரசியலிலும் காப்பி பேஸ்ட் செய்யும் நீங்கள் எப்படி ஒரிஜினல் ஆவீர்கள்? ஓரமா போய் விளையாடுங்க போங்க அங்கிள் என்று விமர்சித்துள்ளனர். தாவேக தலைவர் விஜய் இன்று சேலத்தில் பிரச்சாரம் செய்தார். கரூர் கூட்ட நெரிசல் துக்கத்தில் இருந்தே மக்கள் வெளிவராத நிலையில் சேலம் தாவேக கூட்டத்தில் வடமாநில தொழிலாளி ஒருவர் மயக்கமடைந்து உயிரிழந்தார். மறுபக்கம் விஜய் திமுக மற்றும் அதிமுக பற்றி கடுமையாக விமர்சித்தார். இது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுக ஐடி விங் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நீங்க தனியாகவா வந்தீங்க பனையூர் பண்ணையார் அங்கிள்? அப்பாவால சினிமா உள்ள வந்தீங்க. வந்த சினிமா வழியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட் அரசியலில் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்களின் லெஜசியை திருடி காப்பி பேஸ்ட். இப்படி அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் நீங்கள் எப்படி ஒரிஜினல் ஆவீங்க? திமுக எதிலெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை நீங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரின் ஆணைக்கிணங்க நாமும் பதிவிட்டதை பார்த்து காப்பி அடித்து யாரோ எழுதி கொடுத்ததை ஆக்ஷன் என்று சொன்னதும் அடிமாறாமல் ஒப்பித்துள்ளார் பனையூர் பண்ணையார் நடிகர் விஜய். சொந்தமாக ஒரு வரியையே பேச தெரியாதவர் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா? கோவில் வாசலில் உடைக்கப்படும் தேங்காய் சில்லுகளை பொறுக்கி எடுப்பது போல மற்ற கட்சிகளில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு கட்சி என்ற பெயரில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்த கட்சிகளை கலைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுவது சிரிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அரசியல் புரிதலோ வரலாறோ இல்லை என்பதற்காக எங்கள் இயக்கத்தின் தலைவர்களை இரவல் பெற்று ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு திரிபவர்தானே நீங்கள். எங்கள் பெரியாரின் பெயரில், எங்கள் அண்ணாவின் பெயரில், எங்கள் புரட்சி தலைவரின் பெயரில் சவாரி செய்வதை நீங்கள் நிறுத்துங்களேன் பார்ப்போம். எங்கள் முழக்கம் இன்றும் அண்ணா நாமம் வாழ்கதான். நாங்கள் என்றென்றும் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள்தான். நாங்கள் இன்றும் என்றும் முன் நிறுத்துவது எங்கள் இதய தெய்வம் அம்மாவின் ஆட்சியைத்தான். அம்மாவின் ஆட்சி அமைய அணிலாய் இருந்ததாக சொல்லிய உங்களை மிகப்பெரிய துயரத்தின் போது 41 பேர் மரித்த போது பேசக்கூடாது என்ற அம்மா கற்றுத்தந்த அரசியல் பண்போடுதான் எங்கள் பொதுச் செயலாளர் நாகரிகத்தோடு நடந்து கொண்டார். அப்புறம் பனையூர் பண்ணையாரே, இந்த FDFS டிக்கெட் எல்லாம் 2000 ரூபாய்க்கு விற்பதெல்லாம் கொள்ளை இல்லைங்களா? அப்படி பார்த்தால் உங்களுக்கு ஒரு 30 வருஷ கொள்ளை அனுபவம் இருக்குத்தானே. கொஞ்சம் ஓரமாய் போய் விளையாடுங்க போங்க அங்கிள் என்று பதிலடி கொடுத்துள்ளனர். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது.